ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். போன வீடியோவில் பொள்ளாச்சி டு வால்பாறை 1 டே ட்ரிப் பார்ப்போம். அப்படி பார்க்கலன்னா இந்த வீடியோ எண்ணில் வீடியோ கார்டு ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக அதுவும் பாருங்கள். இந்த வீடியோவில் செகண்ட் டே வால்பாறை வேறு எந்த பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ண முடியும். வால்பாறை கண்டிப்பாக 2 days ஸ்டே பண்ணி சுற்றி பார்க்க நிறைய பிளேசஸ் இருக்குது. இந்த வீடியோவில் மஸ்ட் விசிட் பிளேசஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வியூ பாயிண்ட், டனல் வியூ, டேம், ஒரு வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லா வியூவும் பயங்கரமாக இருக்கும். வாங்க செகண்ட் டேயோட வால்பாறை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபஸ்ட் டே நைட்டு நல்லா மழை பெஞ்சனால நெக்ஸ்ட் டே வால்பாறையில் மார்னிங் ரூம் வெளியில் கிளைமேட் நல்லா ரூம் க்ளவுடியாக இருந்துச்சு. அதனால கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பினோம். நமக்கு செகண்ட் டேல ரெண்டல் பைக் ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் பைக் கிடச்சிது. அதை எடுத்துட்டு ரூம்ல வந்து கிளம்பி காந்தி சிலை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற மார்னிங் டிஃபன் சாப்பிட ஹோட்டல்ல ஹால்ட்ட போட்டாச்சு. நம்ம வந்த ஹோட்டல் தான் ஸ்ரீலக்ஷ்மி செட்டிநாடு மெஸ். என்ட்ரன்ஸ்ல சின்னதா இருந்தாலும் ஹோட்டல் உள்ள ஒரு மீடியமான ஸ்பேஸ் இருந்துச்சு. ஆம்பியன்ஸும் டீசெண்டா இருந்துச்சு. நாங்க தோசை ஆர்டர் பண்ணினோம், நல்லா கிறிஸ்பியா டேஸ்டா இருந்துச்சு. இது கூட சாம்பார் 3 சட்னி வெரைட்டி தராங்க. காஸ்ட்டும் கம்மியாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே நைட்டு நாங்கள் நான்வெஜ் ட்ரை பண்ணோம். இந்த ஹோட்டலில் தான் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹோட்டல்லேருந்து கிளம்பி அன்னைக்கு டேல ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் 200 rupeesக்கு பைக்கு பெட்ரோல் போட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு நம்ம போகிற பிளேஸ் தான் நல்லமுடி பூஞ்சோலை. நம்ம ஹோட்டல்லேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும். போகிற வியூ எல்லாமே செம்ம சீனிக்காக இருந்துச்சு, அதனால கேப்சர் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் தூரம் அப்புறம் ஃபுல்லாக ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வால்பாறையில் இருந்து பஸ் இருக்கு, ஆனால் டைமிங்க்கு மட்டும்தான் போக முடியும். அதனால ரெண்டல் பைக் அல்லது ஆட்டோ எடுத்துட்டு போகிறது டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். ஒரு வழியில் ஜெயஸ்ரீ டீ ஃபேக்ட்ரி பார்த்தோம். வெளியில் டீ அவுட்லெட் ஷாப் வச்சிருக்கிறாங்க. அங்கே வேணும்னா ப்ரீமியம் டீ பேக் வாங்கிக்கலாம். இதோட ரூட் பார்த்தீங்கன்னா நடுமலை ரிவர் பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி அப்படியே சிறுகுன்றா எஸ்டேட் பிரிவை கட் பண்ணி தான் நல்லமுடி பூஞ்சோலை லொக்கேஷன் ரீச் ஆக போகிறோம். கொஞ்சம் மேலே ஏற ஏற வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுவும் பைக் எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம திரள் கொடுத்துச்சு. ஒரு வழியில் வியூ பாயிண்ட் சைன் போர்டு இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி போனால் கரெக்டாக லொக்கேஷன் ரீச் ஆகிடலாம். நல்லமுடி வியூ பாயிண்ட் போகணும்னா மார்னிங் 9 to 4 வரை அலோவ் பண்ணுவாங்க. ஆஃப்டர்நூன் 2க்குள்ளே ரீச் ஆனாதான் கொஞ்சம் சுற்றி பார்க்க ரசிக்க முடியும். என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுக்கு ஒருத்தருக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. வாக் பண்ண முடியாதவங்க இங்கே ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா ஒரு 1.3 கிலோமீட்டர் எஸ்டேட்குள்ளே ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். போக போக சைன் போர்ட் பார்த்துக்கிட்டே இந்த வியூ பாயிண்ட்டை ரீச் ஆகலாம். வால்பாறை வந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய பிளேஸில் இதுவும் ஒன்று. உள்ளே என்ட்ரானதும் மேலே உட்காந்து பார்க்குற மாதிரி கேலரி வியூவும், அப்புறம் கீழே மலை மேலே நின்று பார்க்குற வியூ எல்லாம் பார்க்க முடியுது. இது பக்கத்தில் ஆதிமுருகர் கோவில் சைடில் இருக்கு. அங்கேருந்து வியூவும் நல்லா இருக்கும். கீழே ஹைட் எப்படியும் 1000 அடி இருக்குன்னு சொன்னாங்க. இந்த வியூவில் இருந்து 3 வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். இதில் ஒரு சைடு தமிழ்நாடு பார்டரும் கொஞ்சம் அந்த சைடு கேரளா பார்டரும் கவர் ஆகுது இந்த வியூவில். இங்கே ஆனைமுடி, எரவிக்குளம் நேஷனல் பார்க், மூணார், ஆனைக்குளம் வியூ எல்லாம் பார்க்கலாம். நம்ம போன நேரம் செம்ம காற்று அடிச்சிச்சு. இந்த கேலரி வியூவில் கீழே தான் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஆஃபீஸர் இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அனிமல்ஸ் வந்தால் சொல்லிடுவாங்க, அப்போ மட்டும் இங்கே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் மான்சூன் டைமில் 6 ஃபால்ஸ் வியூவை பார்க்கலாம். ஆனால் நம்ம போன டைமில் 3 ஃபால்ஸ் வியூ தான் பார்த்தோம். இந்த வியூவிலேருந்து பார்த்தா தமிழ்நாடு பார்டரும் சரி, கேரளா பார்டரும் சரி, அங்கேருந்து செட்டில்மெண்ட் ஏரியா அமைச்சிருக்கிறாங்க. செட்டில்மெண்ட் ஏரியானா ஒன்றும் இல்லை, ட்ரைபல் பீப்புள் இருக்கிற ஏரியா, அதை தான் சொல்கிறாங்க. இவங்க அங்கேயே விவசாயம் பண்ணி அங்கேயே வாழ்றாங்க. அர்ஜென்ட் மெடிக்கல் எமர்ஜென்சி மட்டும்தான் வால்பாறை டவுனுக்கு வருவாங்க, இல்லாட்டி அப்படியே மூணார் ரூட்ல போவாங்கன்னு சொல்றாங்க. மேல இருக்கிற வியூ பாயிண்ட்ல சூடான எஸ்டேட்டியை குடிச்சிட்டு அப்படியே வியூவை ரசிச்சுக்கிட்டு அங்கிருந்து நெக்ஸ்ட் லொகேஷன் கிளம்பிட்டோம். அந்த வியூ பாயிண்ட் இருந்து கிளம்பி வெள்ளமலை எஸ்டேட் ரோட் பார்த்து பயணிக்க ஆரம்பிச்சோம். இது வால்பாறை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 3.8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. இந்த ரூட் பார்த்தீங்கன்னா வால்பாறையில இருந்து சிறுகுன்றா எஸ்டேட் இருந்து காஞ்சமலை எஸ்டேட் வழியா டனல் ரீச் ஆகலாம். வெள்ளமலை டனல் பக்கத்தில் ரீச் ஆனதும் கவர்மெண்ட் ஸ்கூல் கிராஸ் பண்ணி தான் போவோம். பஸ்ஸில் போனால் வெள்ளமலை டாப்னு சொல்லி இறங்கணும். வெள்ளமலை டனல் மேப்பில் போட்டிங்கன்னா வேறு லொக்கேஷன் வருது. நாங்கள் லொக்கேஷன் கேட்டு ரீச் ஆகிட்டோம். எக்ஸாக்ட் லொக்கேஷன் கூகுள் மேப்பில் TNWRD அப்பர் நீரா டேம் எக்ஸிட்னு இருக்கு.
இந்த டனல் இப்போ மெயின்டைன் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிரிட்ஜு துருப்பிடிச்சு கொஞ்சம் டேஞ்சராக இருக்கனால சுற்றி வேலி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே முன்னாடி ஃபால்ஸில் குளிக்கலாம். இந்த வாட்டர் எங்கேருந்து வருதுன்னா நிரா டேம்ல இருந்து ஒரு 9 கிலோமீட்டர் டனல் வழியாக கிராஸ் பண்ணி வெள்ளமலை டனலுக்கு வாட்டர் வந்து சேருது. இந்த டனல் இருந்து தான் கூழாங்கல் ரிவருக்கு போய் சேரும். இங்கே ஓப்பனாக இருந்தால் குளிக்கலாம். வாட்டர் நல்லா சில்லுன்னு இருக்கும். ஓல்டு வீடியோ வியூ பாருங்கள். வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி விழுகிறது கீழே வாட்டர் டனலில் போகிறது அழகே செம்மையாக இருக்கும். அடுத்து நம்ம போகிறது ஒரு டேம், அப்புறம் ஃபால்ஸ். அதுக்கு செக் போஸ்ட்டில் ஒரு என்ட்ரி போட்டுட்டு தான் போகணும். இப்போ போகிறது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்கும். இந்த ரூட் நிறைய டைம் அனிமல்ஸ் நடமாட்டம் இருக்குன்னு உள்ள விடமாட்டாங்க. அப்படி போனீங்கன்னா அப்படி லக்கியான டைமாக இருக்கும். என்ட்ரியாக ஒரு பர்சனுக்கு 100 rupees பே பண்ணணும். இதில் 2 லொக்கேஷன் பார்க்கலாம்னு சொன்னாங்க. ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆகி ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரு ஆனது தான் நிரா டேம். இந்த லொக்கேஷன் கூடவே ஃபாரஸ்ட் கார்டு வருவாங்க. அங்கே முன்னாடியே நம்மளை கைட் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. இந்த நிரா ரிவரில் தான் இந்த டேமை கட்டி வைக்கிறாங்க. இது வால்பாறையில இருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்டில் இரிகேஷனுக்காக கட்டி வைக்கிறாங்க. டைமிங் மார்னிங் 9 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரை அலோவ் பண்ணுவாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக ஏரியாவை புலிகள் காப்பாமல் மாற்றலாம் கவர்மெண்ட் இந்த பிளானில் இருக்கிறன்னு லோக்கல் பீப்புள் சொன்னாங்க. சின்னக்கலார் ஃபால்ஸ் வர வாட்டர் வேஸ்ட் எல்லாம் கடல்லேருந்து கலக்குதுன்னு ஒரு டேமை கட்டி அதுக்கு வாட்டர் ஃப்ளோக்கு ஒரு 9 கிலோமீட்டர் டனல் வழியாக ஒரு மவுண்டெயின் கூடச்சு 9 crores பட்ஜெட்டில் 1960 டைம்லேயே கட்டி இருக்கிற டேம் தான் இந்த நிரா டேம். சுற்றி இருக்கிற டேம் வியூ அப்புறம் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற வியூவும் ரொம்ப சைலண்ட்டாக பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து போகிற லொக்கேஷன் தான் சின்னக்கலார் வாட்டர் ஃபால்ஸ். மேகாலயோட மௌசரம் அப்புறம் செரப்புஞ்சி அப்புறம் இந்தியாவில் ஹையஸ்ட் ரெயின்ஃபாலில் இதுதான் 3rd பிளேஸில் இருக்கிற ஸ்பாட் தான் சின்னக்கலார் ஃபால்ஸ். இதில் ரெயின்ஃபால் கம்மியாக இருக்கிற டைமிங்னா அது நவம்பர் டு மே மந்த். மற்ற டைமிங்னா ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும். அப்புறம் அனிமல் சுத்தம்னு உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. பஸ் டைமிங்க்கு தான் இருக்குது. 1 டேக்கு 4 டைமிங்கில் தான் போக முடியும். அதுவும் இல்லாமல் 2 கிலோமீட்டர் முன்னாடியே இறக்கி விட்டுருவாங்க. ஸோ நம்ம ஓன் வெஹிக்கிள் அல்லது ஆட்டோ எடுத்துக்கிட்டு நல்லா சுற்றி பார்க்கலாம். உள்ளே என்ட்ரு ஆனதும் ஆனமலை புலிகள் காப்போம்னு சைன் போர்டில் போட்டுருக்காங்க. இங்கே டைமிங் மார்னிங் 9 இருந்து ஈவினிங் 4 மணி வரை இருக்குது. ஆனால் கிளைமேட் கொஞ்சம் மாறினாலோ அல்லது அனிமல்ஸ் நடமாட்டம் இருந்துச்சுன்னா ஆஃப்டர்நூன் 2க்குள்ளே உள்ளே போகிறது ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்புறம் 3 மணிக்குள்ளே எல்லா டூரிஸ்ட்டும் வெக்கேட் பண்ணிடுறாங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 600 மீட்டரில் வாக்கபிளில் ஃபால்ஸ் ரீச் ஆகிடலாம். உள்ளே என்ட்ரு ஆனதும் ஒத்தடி பாதைக்குள்ளே போகணும். அதில் ஃபால்ஸ் வாட்டர் அப்படியே சைடில் ஓட பார்க்க முடியுது. உள்ளே என்ட்ரு ஆனதும் தெரிஞ்சது இதுக்குள்ளே ஒரு வில்லேஜ் அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் உள்ளே இருக்குன்னு. கொஞ்சம் தூரத்தில் டெமோ கார்டன் செட்டப் அமைச்சிருக்கிறாங்க. இந்த பிளேஸ்க்கு போகணும்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கைடன்ஸோடு தான் போக முடியும். முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கூடவே தான் வருவாங்க. இங்கே ஃபால்ஸ்குள்ளே கிளைமேட் கொஞ்சம் வெயில் அடிக்குது, அப்புறம் மழையும் பெய்யுது, நல்ல கிளைமேட்டாக இருந்துச்சு. உள்ள ஹேங்கிங் பிரிட்ஜ் இருந்து பார்த்தா ஃபால்ஸோட வியூவை பார்க்கலாம். இந்த ஃபால்ஸுக்கு குளிக்க பெர்மிஷன் அலோடு இல்லை. மான்சூன் டைமில் மிஸ்டிக் க்ளவுட்ஸாக இருக்கும். ஃபால்ஸை சுற்றி பார்க்க முடியாது. பயங்கரமான காட்டாறு வரும்னு சொன்னாங்க. இங்கே கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அட்டைப்பூச்சி பயங்கரமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் சேஃபாக தான் பார்த்து போகணும். மேலே ஹேங்கிங் பிரிட்ஜு அப்புறம் போக அலௌட் இல்லை. இருந்தாலும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்கிட்ட வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு ஒரு 2 minutes அலோவ் பண்ணாங்க. வாட்டர் நல்லா ஃபோர்ஸாக இருந்துச்சு. அப்புறம் வாட்டரை குடிச்சு பார்த்தா நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அங்கே ஃபால்ஸ் டாப் வியூவை பார்த்தா ரசிச்சுக்கிட்டே கீழே இறங்கிட்டோம். ஒரு ஃபால்ஸை சுற்றி அழகான ஃபாரஸ்டோட சேர்ந்து க்ளவுடி ஹில்ஸ் பார்க்க முடியுது. சுற்றி நடமாட்டம் இல்லாத வில்லேஜ் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபால்ஸ்லேருந்து கிளம்பி கருமடை எஸ்டேட் ரோடு கிராஸ் பண்ணி அக்காமலை கிராஸ் ஹில்ஸ் போகலாம் தான் பிளானு. ஆனால் அப்புறம் லோக்கல் பீப்புளிருந்து தெரிய வந்தது என்னன்னா அங்கே யாரும் அலௌடு இல்லை. அதுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் முன்னாடி பெர்மிஷன் வாங்கணும்னு சொன்னாங்க. சரி கொஞ்சம் தூரம் போயிட்டு வியூவை பார்த்துட்டு வரலாம்னு கிளம்பிட்டோம். கடைசியாக பாலாஜி டெம்பிள் விசிட் பண்ணினோம். வால்பாறையில் பாப்புலரான பிளேஸ்ன்னு சொல்லலாம். இது லார்ட் விஷ்ணு டெம்பிள் கூட லார்ட் ஹனுமானுக்கு வர்ஷிப் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டினால உள்ள வீடியோஸ் ஃபோட்டோ அலௌடு இல்லை. டெம்பிள் டைமிங் மார்னிங் 9 to 12 அப்புறம் 3 to 5 டெம்பிள் அலோவ் பண்ணுவாங்க. இது டீ எஸ்டேட்குள்ளே நடுவில் சுற்றி டெம்பிள் வியூ செம்மையாக இருக்கும்.
அப்படியே கோயில் பக்கத்துல இருந்து கருமலை எஸ்டேட் ஹில் வியூவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு அன்னைக்கு டேவை ட்ரிப்பை முடிச்சு இப்போ செகண்ட் டே எக்ஸ்பென்ஸ் பார்க்கலாம். இதில் ரூம் ரெண்ட் ஸ்டேக்கு ஒரு 1200 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. பைக் ரெண்ட் 1 டேக்கு 800 ருபீஸ். அப்புறம் பைக்குக்கு பெட்ரோலுக்கு ஒரு 300 ருபீஸ். ஃபுட் 3 டைம்ஸ் ஆவரேஜாக உங்களுக்கு 300 ருபீஸ் போட்டிருக்கேன். இதில் நல்லமுடி வியூ பாயிண்ட் 50 ருபீஸ். அப்புறம் நிலார் டேம் சின்ன கனால் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ்க்கு ஒரு 100 ருபீஸ். ஸோ டோட்டலாக 2750 ருபீஸில் ட்ரிப்பை முடிச்சிடலாம். இந்த ட்ராவல் வீடியோ உங்கள் கேங்க்கு செட் ஆச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பை மக்களே, வேறு ஒரு ட்ராவல் வீடியோவில் பார்ப்போம்.